சார் இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வந்துட்டு இருக்காங்க சார். இப்போது நிறைய ஓல்ட் பீப்புள்ஸ், அதாவது 40+ இருக்காங்கல்ல, அவங்களாம் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க நாங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 60 வயசில் ரிட்டையர் ஆகணும், எனக்கு வந்து 20 வருஷம் தான் இருக்குது, நான் என்ன எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, பட் ஆனால் நான் ரிட்டையர் ஆகிறப்போ எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ 40 வயசுலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களால அதை பண்ண முடியுமா, அச்சீவ் பண்ண முடியுமா ஃபஸ்ட்டு? ஸோ பெரிய அமௌண்ட்னா நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? 10 கோடி சார். 40 வயசில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆமாம், 60 வயசில் 60 வயசில் ரிட்டையர் ஆகிடுவீங்க. 60வது வயசில் உங்களுக்கு 10 கோடி வேணும். ஸோ இப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஆமாம். மேபி அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்திருக்கலாம் அவருக்கு. ஸோ அவர் இனிமேலுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு, 40 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரு மினிமம் நம்பர்ஸை ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணட்டும். ஓகே. 20 வருஷத்தில் நீங்கள் ஒரு 10 கோடி அச்சீவ் பண்ணணுங்கிறது வந்து ஒரு ஸ்லைட்லி அ டாண்டிங் டாஸ்க். அவ்வளோ பண்ண முடியாது, ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸால் பண்ண முடியாது. ஈவன் ஒரு 1 lakh சம்பாதிக்கிறவங்க கூடி அவ்வளோ குயிக்காக பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தீரே தீரே மன தீரே தீரே சப்குச் என்ன மாதிரி நம்ம வந்து 100 லிட்டர் தண்ணி ஊற்றுனாலும் செடி சீசனில் தான் வரும். ஸோ யூ ஹேவ் டு கிவ் டைம் டு யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு க்ரோ அண்ட் மல்டிப்ளை. ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு மாதம் ஒரு 30,000 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். 1 லட்சம் ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அவரால் ஒரு 30,000 ஸ்டார்ட் பண்ண முடியும். ஐ அசியூம் இந்த 40 வயசுக்காரரு ஒரு 15 வருஷமாவது வேலை பார்த்துருப்பாரு, அவர் கையில் ஒரு 15 லட்ச ரூபா இருக்குங்கிற மாதிரி ஐ அசியூம். சரி, ஓகே. ஸோ ஒரு 15 லட்ச ரூபா அவர் கையில் எங்கேயாவது எல்ஐசி பாலிசி எங்கேயாவது எடுத்தோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிபிஎஃப்ஓ, இல்லை வேறு ஏதாவது ஒரு எஃப்டிஓ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணணும். அவர் மாதம் 30,000 எஸ்ஐபி பண்ணணும். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும். 30,000 மட்டும். ஸோ 40 வயசுலேயும் 30,000, 41 வயசுலேயும் 30,000 மாதிரி வருஷம் ஒரு மாதம் என்ன பண்ணணும்னா 30,000 எஸ்ஐபி ரெகுலராக பண்ணிகிட்டே வரணும். இப்படி அவர் பண்ணிகிட்டே வந்தார்னு சொன்னால் 12% ரிட்டர்ன்ஸ் அவருக்கு வந்து ஒரு 4.5 crores கிட்ட அவருக்கு கார்பஸ் கிடைக்கும் அட் தி ஏஜ் ஆஃப் 60 years. ஸோ இந்த 4.5 crores வந்து இட் இஸ் ஈஸிலி அச்சீவபிள் அட் த ரேட் ஆஃப் 12%. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க 12% ரிட்டர்ன்ஸ்லாம் எனக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார், மந்த்லி. ஸோ நான் அதுக்கும் எடுக்கணும். ஸோ அப்படின்றப்போ எப்படி சார் அது எப்போ வித்ட்ரா பண்ணுவீங்க? இப்போ வித்ட்ரா பண்ணுவீங்களா 60வது வயசுல? இல்லை, 60வது வயசுக்கு அப்புறம் தான் சார். ஒரு மந்த்லி ஒரு 50,000 நான் எடுத்துக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, என்னோட எக்ஸ்பென்ஸ் அவ்வளோ இருக்கும். ஸோ இன்னைக்கு இது காலகட்டத்தில் உங்களுக்கு 50,000 எக்ஸ்பென்ஸ். ஆமாம். ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 60 இதே எக்ஸ்பென்ஸை வச்சுட்டு நம்ம ரன் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக நம்ம பண்ணணும். நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா 100 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 3 ரூபா முட்டை இருந்தது ஒரு 5 வருஷம் முன்னாடின்னு வச்சுங்களா, அப்போ 30 முட்டை வாங்கியிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 முட்டை தான் வாங்க முடியும் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ ஆஸ் த டைம் ப்ராக்ரஸ் என்ன ஆகும்னா the price, the value of your money goes down. இன்னைக்கு தேதியில் உங்களுக்கு 50,000 தேவைன்னு சொன்னால் 20 வருஷம் கழிச்சு அது அட்லீஸ்ட் உங்களுக்கு 1,30,000 தேவை. ஓகே. அட் அபவுட் 5% இன்ஃப்ளேஷன். ஆவரேஜாக ஒரு 5% இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு 4.3 crores கிடைச்சிருக்கும். நீங்கள் அன்றைக்கி காலகட்டத்தில் 50,000 வித்ட்ரா பண்ண முடியாது. இன்றைக்கி கரண்ட் எக்ஸ்பென்சஸ் 50,000 இருக்கும்போது அன்றைக்கி நீங்கள் 1,32,000 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் ஸ்டார்ட் வித்ட்ராயிங். இந்த 50,000 ஒரு பேசிக் எக்ஸ்பென்சஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு இருந்ததுன்னா அன்றைக்கி காலகட்டத்தில் 1,32,000 தேவை. அந்த 1,32,000 நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஸ்டார்ட் வித்ட்ராயிங் ஃப்ரம் த கார்பஸ் ஆஃப் 4.6 crores.